ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இப்போ சூப்பரான ஒரு பால்குட்டியோட பர்த்டே விழாக்கு தான் பார்க்கிங்க. தமிழ்ஸ் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான, ஹாப்பியான, வெரி பிளெஸ்ஸிங்கான, அப்புறம் நாங்கள் ரொம்ப எமோஷ்னலான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன். அது நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் காலையிலே எந்திரிச்சதுலேருந்து நாங்கள் எப்படி எங்கள் குழந்தைக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுத்தோம். சின்னதாக எங்களால் முடிஞ்ச சின்ன ஹாப்பினஸ், சின்ன சர்ப்ரைஸ் தான். அது எங்கள் பிள்ளைங்களோட அந்த சந்தோஷம் எங்களுக்கும் ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. அதை நாங்கள் எப்போவுமே அவங்க சந்தோஷத்துக்கு என்னென்ன எங்களால் பண்ண முடியுமோ அதை தான் யோசித்து பார்த்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் நாங்கள் இப்போ பர்த்டே பாலுக்குட்டிக்கு சிம்பிளாக எப்படி செலிப்ரேட் பண்ணணும்னு நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு எல்லாருமே பாலுக்குட்டியோட பிறந்தநாளுக்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. நிறையா பேர் பர்சனலாக மெசேஜ் போட்டிருந்தீங்க, ஸ்டேட்டஸ் போட்டிருந்தீங்க. அப்புறம் எல்லாருமே என்னோடய பர்த்டே ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் பாலுக்குட்டிக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்ஸ் டு ஆல். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் காலையிலே அவர் காலையில் 4:20க்கு பிறந்தார் கரெக்டாக. அந்த டைமே நான் எந்திரிச்சு அவருக்கு விஷ் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சு விஷ் பண்ணிவிட்டு அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார். நான் எந்திரிச்சு குளித்து சாமி கும்பிட்டாச்சு, விளக்கு பொருத்தி கும்பிட்டுட்டு சின்னதாக ஏதாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லி யோசித்து அவரோட ஒரு சார்ட் பேப்பர் இருந்துச்சு. அதில் நானே ஹாப்பி பர்த்டே பாலுக்குட்டி அப்படின்னு 5th பர்த்டேன்னு எழுதி அவருக்கு நாங்கள் ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த கிஃப்ட் எல்லாமே சர்ப்ரைஸாக தான் வாங்கி வச்சுருந்தோம். எதுவுமே வாங்கினது அவருக்கு தெரியாது. ட்ரெஸ் எடுத்தது மட்டும் தெரியும். அதுவுமே அங்கே செலக்ட் பண்ணையில் சைஸ் வைக்கும்போது தான் தெரியும். அப்புறம் எந்த ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ணணுங்கிறது தெரியாது. எல்லாமே சர்ப்ரைஸாக நாங்கள் அப்படியே எல்லாமே தெரியாமல் வச்சுருந்தோம். எதுக்காகனா இப்போ இதான் உனக்கு பர்த்டே கிஃப்ட்டுன்னு காட்டணும்னு உடனே அதை யூஸ் பண்ணி பிச்சிருவாங்க. அப்படி தான் ஸ்போர்ட்ஸ் ஷூ அப்புறம் செப்பல் எல்லாமே வாங்கியிருந்தோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. மிச்சம் எல்லாமே நாங்கள் இதெல்லாம் தெரியாமல் வச்சுருந்தோம். அப்புறம் எல்லா கிஃப்ட்டையும் ஒன்றுன்னா நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணி காமிச்சோன்னே செம்ம சந்தோஷம், செம்ம ஹாப்பி. அவருக்கு மட்டும் நாங்கள் எப்போவுமே ஒருத்தருக்கு பர்த்டேனா ஒருத்தருக்கு மட்டும் கிஃப்ட் வாங்க மாட்டோம். ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், கிஃப்டாக இருக்கட்டும், எல்லாமே 2 பேருக்குமே வாங்கிடுவோம். ஏன்னா ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் 2 பேருக்கும் நாங்கள் வாங்கிட்டோம். எல்லாமே சிம்பிள் சின்ன கிஃப்ட்டு தான். ஆனால் அதோட சந்தோஷம் ரொம்ப பெருசு. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும். அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்தது. அது 2 பேருக்கும் கொடுத்து 2 பேரும் சந்தோஷமாக இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே எல்லா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே செம ஹாப்பி. அதை அப்படி இப்படின்னு போட்டு அதை ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி இது ரொம்ப நாளாக ஃபோனில் வீடியோலாம் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. அது ஒன்று அவங்க டேடி இது அவங்க டேடியோட செலெக்ஷன். அப்புறம் பாஸ்கெட் பாலு அப்புறம் அதெல்லாம் வாங்கி அதை ஒரு செமையாக விளாண்டுக்கிட்டே இருந்தாங்க வீட்டுக்குள்ளே வச்சு. அந்த கேப்பில் அப்புறம் போய் விளாண்டு முடிச்சுட்டு சின்னதாக ஒரு கேசரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்துட்டு தூக்கி கொண்டு போய் 2 பேரையும் நல்லா குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு பர்த்டே கெட்டப்பு காஸ்டியூம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பைடர்மேன் இது மாதிரிலாம் நின்றுட்டு அந்த கண்ணாடி எல்லாம் போட்டுட்டு வாட்சி எல்லாம் போட்டுட்டு இது நாங்கள் தான் ஸ்பைடர்மேன் 2 பேரும் ஜாலி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்த்துட்டு எல்லாம் புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தோடனே செம ஹாப்பி, செம குஷி. அப்புறம் நம்ம எங்கே போகிறோம், அடுத்து எனக்கு என்ன சர்ப்ரைஸ் இருக்குது, என்ன கிஃப்ட் இருக்குன்னு 2 பேரும் ஒருத்தர் கேட்டார்னா இன்னொருத்தர் அம்மா எனக்கு என்ன கிஃப்ட்டு, எனக்கு என்ன சர்ப்ரைஸ்ன்னு கேட்பார். அப்புறம் 2 பேரையும் ஒரு வழியாக புது ட்ரெஸ்லாம் போட்டு நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயாச்சு. சரின்னு கோயில் கிளம்பியாச்சு. கோயில் போகும்போது நாங்கள் எப்போவுமே சாப்பிட மாட்டோம், தான் சாப்பிடுவோம். அதனால் சரி நாங்கள் சாப்பிட்டுக்கலான்னு குழந்தைங்களுக்கு மட்டும் கேசரியை ஊட்டிட்டு அப்படியே கொஞ்சம் 2 பேருக்குமே அரை டம்ளர் பால் குடிச்சிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு கோயில் கிளம்பியாச்சு. கோயிலுக்கு போகிற வழியில் தலைக்கு பூ வாங்கி வச்சுட்டு சாமிக்கு மாலை, அப்புறம் அர்ச்சனை பண்ணதுக்கு தேங்காய், பழம், வெத்தலை, பாக்கு எல்லாம் வாங்கிட்டு செம்ம ரேட்டு இன்றைக்கி. சரி ஆடி வெள்ளி வேறு, ஆடி கடைசி வெள்ளி, சரி செம்ம ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சாமிக்கு தானேன்னு வாங்கியாச்சு. எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கோயிலுக்கு போயாச்சு. அப்படியே எந்த கோயிலுக்கு போயிருக்கோன்னா நம்ம சிங்கப்பெருமாள் கோயிலில் அந்த ஏரியாவில் இருக்கிற நரசிம்ம பெருமாள் கோயிலுக்கு போனோம். அது எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான கோயில். நாங்கள் எப்போவுமே ஏதாவது பர்த்டே நார்மலாக சனிக்கிழமை தோறும் அங்கே போவோம். இப்போ கொஞ்ச நாளாக தான் போகலை, ஒரு கொஞ்சம் மாதமாக போகலை. அப்புறம் ஏதாவது பர்த்டே அப்புறம் எங்களுக்கு கல்யாண நாள் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிடுவோம் எங்கள் அப்பனை பார்க்கறதுக்கு. ஆனால் இந்த இடம் போக முடியல, ஒரு சில ரீசன்னால் போக முடியல. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் இங்கே போயாச்சு. இங்கே போயிட்டு இது நம்ம ஃபேவரட் கோயில். எல்லோரும் கிளம்பி செம்மையாக ஹாப்பியாக குஷியாக கிளம்பி போயாச்சு. போனால் அங்கே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு இருக்கும் கூட தான் இருக்கும் நாங்கள் போகலை கோயிலுக்கு. அதனால் நிறைய இது மாற்றிருந்தாங்க. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு சாமிக்கு அங்கே திருவிழா நடந்துக்கிட்டு இருக்குது. சாமிக்கு அம்மனுக்கு வளையல் வாங்கி கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அங்கேயும் வளையல்லாம் வாங்கிட்டு உள்ளே போயாச்சு. சாமிக்கு வளையல் வாங்கி கொடுத்தா அங்கே கொண்டு போய் அங்கே பூஜை நடந்தது. சாமிக்கு நாங்கள் வளையல் வாங்கி கொடுத்த உடனே நம்ம முன்னாடியே சாமிக்கு போட்டிருந்தாங்க.
போட்டுட்டு சாமிக்கிட்ட இருக்க வளையல் எங்களுக்கு எடுத்து கொடுக்காங்க, கொடுத்து பிரசாதமாக கொடுத்தாராங்க. குங்குமம், வளையல் எல்லாம் கொடுத்தாங்க. வாங்கி கையில் ஒவ்வொரு வளையல் போட்டுட்டு அப்படியே சாமி உள்ளே போய் நல்லா கும்பிட்டாச்சு. செம்ம கூட்டம், ஆனால் நல்லா கும்பிட்டாச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி ஒரு அரை மணி நேரம் இருந்திருக்கும், வெயிட் பண்ணியிருக்கோம் கூட்டத்துக்குள்ளே. அவங்க கொஞ்சம் சேட்டை பண்ணிகிட்டே இருந்தாங்க பாலா பிரதர்ஸ். எப்படியோ அப்படியே வெயிட் பண்ணி நின்று அப்படியே சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு அவங்க துளசி மாலை கொடுத்தாங்க. அப்படியே துளசி மாலையை கொண்டுட்டு அப்படியே சுற்றி வந்தோம். சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மலையில் தான் அந்த கோயிலே பண்ணியிருப்பாங்க. அந்த கோயிலே கட்டியிருப்பாங்க. அதை அப்படியே இது மலையாம்மா, மலையில் என்னெல்லாம் இருக்கும், மலையில் எப்படி கோயில் கட்டினாங்கன்னு பாலுக்குட்டீஸ்லாம் ரொம்ப அதை வியந்து பார்த்துக்கிட்டு வந்தாங்க. அப்படியே நாங்களும் அப்படியே பார்த்துட்டு சுற்றி கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம். உட்காந்து சாமிக்கு தேங்காய் பழம் உடச்சிட்டு பழம் கொடுத்தாங்க. நாங்கள் வாங்கிட்டு போன பழத்தையே சாமி முன்னாடி வச்சு எடுத்து கொடுத்துருந்தாங்க 2 பழம். அதை ஒவ்வொரு பழமும் 2 பாலுக்குட்டீஸ்க்கும் கொடுத்துட்டு மறுபடியும் அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டு பிரகாரத்தை சுற்றி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வந்தாச்சு. சரி வீட்டுக்கு போவோம். நம்ம ஏரியாவில் இருக்க துர்க்கை அம்மனுக்கு எப்போதும் வெள்ளிக்கிழமை போயிடுவோமே, இன்றைக்கும் போயிடுவோம், வளையல் வாங்கிட்டு போவோம், ஆடி போகிறோம்ல இங்கே சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. வாங்கிட்டு அப்படியே என் கையிலையும் என் ஹஸ்பண்டு திடீர்னு கையில் வளையல் வாங்கி போடுன்னு சொல்லி அவரே செலக்ட் பண்ணி நல்ல கலராக வாங்கி தந்தார். வாங்கி போட்டாச்சு. போட்டுட்டு அப்படியே பைக்கை எடுத்துகிட்டு ஸ்பீடாக கிளம்பியாச்சு. லேட் ஆகிடுச்சின்னு நம்ம ஏரியா கோயிலுக்கு போனால் கரெக்டாக நாங்கள் அங்கே போகிறோம். தீபாராதனை காட்ட போகிறாங்க. அதுக்குள்ளே நான் கொண்டு போய் சாமிக்கு வாங்கிட்டு வந்த வளையலை கொடுத்துட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்குள்ளே தீபாராதனை காட்டினாங்க. சாமியை கும்பிட்டாச்சு. அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எங்கே கிளம்பினோம்னா, நான் எங்கள் ஏரியாவில் திருவாலீஸ்வரர் கோயில் டெய்லியுமே ஒரு 50 பேர் 55 பேருக்கு அன்னதானம் நடக்கும். அங்கே நாங்கள் இப்போ 2 வருஷமாக எங்கள் கல்யாண நாள், பர்த்டே, எங்கள் குட்டீஸ் பர்த்டே, எங்கள் மாமாவுக்கு நினைவு நாள் எது வந்தாலும் ஃபுட் டொனேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே நாங்கள் முந்தின நாளே சொல்லிட்டோம், எங்கள் பாலா பிரதர்ஸ் பேரில் சொல்லிவிட்டு அங்கே ஃபுட் டொனேட் பண்ண தான் நாங்கள் கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு எங்கள் கையால் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்தோன்னே எல்லோரும் எங்கள் பாலுக்குட்டீஸை விஷ் பண்ணாங்க, எங்களையும் விஷ் பண்ணாங்க. அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. நல்லா அது கடவுள் நான் இவ்வளோ நேரம் காலையிலேருந்து எல்லா சாமியும் கும்பிட்டு அந்த சாமிலாம் நேரில் அந்த 12:30க்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இருந்துச்சு. பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரோட ப்ளஸ்ஸிங்ஸையும் வாங்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டு சின்னதாக ஒரு கேக் கட்டிங் அவன் பாலுக்குட்டியோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு கட் பண்ணோம். அந்த வீடியோ பார்ட் 2 வருது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாலா பிரதர்ஸ் ஃபேமிலியோட எப்போதும் ஜாயின்லேயே இருங்க. தேங்க்யூ.